இப்ப என்ன? டேய் முருகா, அவ என் மனசுல மெதுவா உருவாயிட்டா இப்போ காதல் கருவா. இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா செருப்பாலே மூஞ்சில உள்ள தருவா. அதுக்கு என்ன இப்போ? ஏண்டி இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்ற? இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. கவலைப்படாத, எல்லாம் கல்யாணத்துல தான் முடியும். ஏய், அதெல்லாம் முடியாது. அப்பா வந்துட்டாரு, நீ போன வை. குட் நைட். ஃபோன் பேச ஆரம்பிக்கும் போது தான் அப்பாவி மாதிரி பேசுறானுங்க. அப்புறம் அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கிறானுங்க. முடியாதவங்க ஃபோனில் குடும்பம் நடத்துகிறாங்க, முடிஞ்சவங்க ரூமில் குடும்பம் நடத்துகிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னதான் பண்ணுவாங்கன்னே தெரியல. நீயும் அதுக்கு தானே அலையிற. சொல்றா மச்சான், அமௌண்ட் ரெடி பண்ணிட்டியா? எதுக்குடா? எதுக்கா? டீ ஷாப்பில் வாங்க கூட எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும்னு சொல்ல. அப்பா கிட்ட கேட்டிருக்கேன்டா, தரேன்னு சொல்லியிருக்காரு. டேய் டைம் ஆகுதுடா, சீக்கிரம் வாங்கடா. டேய், உன் வீட்டுக்கிட்டே வந்துட்டோம்டா. ம் இதோ வரேன். நாட்டு எருமைக்கு கண்ணாடி போட்ட மாதிரி ரெண்டு வந்து நிற்குது. என்னப்பா காலையிலே கிளம்பிட்டீங்க? வேலை தேடவா? இல்லப்பா, டீ குடிக்க. ஓ, டீ குடிக்க டீசெண்டாக போகிறீங்களோ? ஆமாப்பா. அப்படியா? ஏதோ வேலைக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு என்கிட்ட 2000 பணம் கேட்டான். அப்பா 2000 பணம் கொடுப்பா. டீ குடிக்க 2000 பணம் வேணுமா? ஆஹா, இது தெரியாம டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டேங்க. வேலைக்கு அப்ளை பண்ண தான்ப்பா கேட்குறேன். என்கிட்ட பணம் இல்லையாப்பா? நான் அது பணம் இல்லையா? ஏன்டா ஷாக் ஆகிற? ஐயோ அப்பா, இந்த வேலைக்காக தான் தினமும் ஃபாலோ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. இந்த மீட்டிங்கை மட்டும் அட்டன் பண்ணலாம், என் ஆர்ட் ப்ரோக் ஆகிடும்பா. என்னது? என் ஆம்பிஷனை சொன்னேன்பா. ஆமாம், இவனுங்களாம் எதுக்கு? இவனுக்கும் மீட்டிங் இருக்குப்பா. அப்புறம் இவன் எதுக்கு? அவன் சும்மா பார்த்து என்ஜாய் பண்ண வரான்ப்பா. என்னது பார்ட்டியா? பார்ட்டி இல்லைப்பா, பாட்டியோட ஊருக்கு போய் என்ஜாய் பண்ண போகிறான்னு சொல்ல வந்தான்ப்பா. அப்படியா? இவனை மாதிரி ஊர் சுற்றுறவங்களோட சேர்ந்தா எப்படி உருப்படுவ? நான் உருப்படாம உன் புள்ள பண்ற வேலையை நேரில் பார்த்த உன் ஹார்ட்டு பிளாஸ்ட் 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 ஆயிடும். ஆமாம், இவன் அவன் மாதிரி வச்சிருக்கிறான். அவன் பைத்தியம். வைத்தியம். நீ பணம் கொடுப்பா. உங்களெல்லாம் பார்த்தா வேலை தேடி போகிற மாதிரி தெரியல, வேற எதுக்கோ போகிற மாதிரி தெரியுது. பணம்லாம் இல்லை, கிளம்பு. பாப்பா தண்ணி ஊற்றி சம்பாதிக்கிற காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணலான்னு பார்க்குறியா? டேய், இதுக்கு மேல கெஞ்சாத, பிச்சை கிடைக்காது, வா போலாம். நம்ம நிலைமையை பார்த்தியா? சொந்த வீட்டிலே பிச்சை எடுக்க வேண்டியதாயிருச்சு. அடுத்த வீட்டில் பிச்சை எடுக்காத வரைக்கும் சந்தோஷம் நினச்சிக்கி, வா போகலாம். அங்கிள் அங்கிள், என்னப்பா? அப்பா 2000 பணம் கேட்டாரு. டேய், நைட்டு வீட்டுக்கு தானே வருவ, பார்த்துக்கிறேன். எனக்கா காசு கொடுக்க மாட்டேற? பார்த்துக்கோ.
தம்பி நாளைக்கு தான் சொல்லுப்பா. ம் சரி அங்கிள். ஆகா மச்சாங்கிட்ட 2000 ரூபா இருக்கு. நீ ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். மச்சான் இன்னைக்கு நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தரணும். வாங்கி தரேன்டா வாங்கி தரேன்னு சொல்லணும் வாயை போடக்காடா. மேலே போகிற காக்கா வாயில போட்டு. அந்த காக்கா போடுதோ இல்லையோ முதல்ல இந்த அண்டங்காக்காவை பொண்ணுண்டா. என்ன எல்லாரும் நடந்து போறீங்க? எங்ககிட்ட வண்டி இல்லை, அதான் நடந்து போயிட்டு இருக்கோம். உங்க யார்கிட்டயுமா பைக் இல்ல? பைக்கெல்லாம் இருக்கு. பைக்கில் போய் 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 அடிக்குது. அதான் ஒரு சேந்துக்கு நடந்து போகலான்னு போகிறோம். ஏன்டா இப்படி புழுவுற? அப்புறம் வீட்டில் வெட்டியை சுற்றுறவங்களுக்கு வண்டி எதுக்குன்னு கார் துப்பந்த சொல்கிறியா? சரி, நீ வண்டியில ஏறு. அப்போ அவங்க எப்படியாவது வந்துருவாங்க, நீ வந்து வண்டியில ஏறு. ஏ சுமி, இந்த வண்டியில 3 பேர்லாம் போக முடியாது. ஆல்ரெடி அப்பா சொன்னார்ல வண்டி ரிப்பேர்னு. ஆமா, சரி நீ இறங்குடி. ஆ? நானா? என்னையா இறங்க சொல்ற? ஆமா, அவன் நடந்து வந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அப்ப நான் நடந்து வந்தா? பாத்தியாடா, அவள் ஆள் யாழை இறக்கி விட்டுட்டு அவள் ஆளை கூப்பிட்டு போகிறான். அவ நடந்து போனா உன் மனசு வலிக்குமே. என்னடா எல்லாரும் கும்பலா நின்றுட்டு இருக்கீங்க? இவனா? அது ஒன்றும் இல்லைடா, எல்லாரும் காஃபி ஷாப் போகிறோம். பைக் இல்லை, அதான் என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறோம். இவ்வளோதானே, என் பைக் எடுத்துட்டு போங்க. என்ன இவன் உடனே எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டான்? ஆனால் ஒரு கண்டிஷன். அதானே பார்த்தேன். வண்டியை தள்ளிட்டு தானடா போகணும். ஆமாம், வண்டியை தள்ளக்கூடாதுடா, முதல்ல ஒன்ன தள்ளடா.